ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல். இன்னொரு குக்கிங் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் வந்து நண்டு கறி வச்சுனாங்க. ஸோ அது எப்படி வச்சுனாங்கன்ற வீடியோ தான் இது. நண்டு பிடிக்காதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ எங்களோட வீட்லையுமே நண்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அதை வந்து இன்னுமே டேஸ்டாக வைக்கிற நேரம் இன்னுமே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அந்த நண்டு கறி வந்து எப்படி வச்சிருக்கிறோம்ன்றதான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நண்டு வந்து நேற்று அப்பா வாங்கி கொண்டு வந்தவ. அம்மா வந்து க்ளீன் பண்ணி தந்துட்டா. எனக்கு வந்து நண்டு க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அம்மா க்ளீன் பண்ணி தந்தவ. நாங்கள் கறி வச்சிட்டோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் தேவையான எல்லா பொருளையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெளியே தான் நாங்கள் வந்து சமைச்சினாங்க அடுப்பில். ஸோ மீன் கறி நண்டு கறி எல்லாம் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டா, அதுவும் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்டாக இருக்குது. ஸோ அடுப்பை மூட்டி மண் சட்டியை வச்சாச்சு வெளியே. அதனால ஒரு மேசையை கொண்டு போய் வச்சுட்டு அதில் வந்து தேவையான எல்லா பொருளையுமே கொண்டு போய் வச்சாச்சு. அதுக்கு பிறகு சட்டி வந்து நல்லா ஹீட்டான பிறகு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை விடுறேன். எண்ணெயை விட்டுட்டு வந்து எண்ணெய் கொதிச்ச பிறகு கடுகு போடுறேன். கடுகு போட்டு வடிக்கணும். மண் சட்டி வந்து ஹீட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே மாதிரி இந்த வெங்காயங்கள் வந்து தாளிக்கவும் வந்து லேட் ஆகும். ஆனால் மண் சட்டியில் வந்து சமைச்சு சாப்பிட்றது டேஸ்டாக இருக்கும். ஸோ அதாலே வந்து நாங்கள் மண் சட்டியில் தான் இப்பெல்லாம் சமைக்கிறது. வேலை இல்லாமல் வீட்டில் தானே இருக்கிறோம் நாங்கள். ஸோ வேலைக்கு போகிற நேரம் வந்து கொஞ்சம் கஷ்டம் மண் சட்டியில் சமைக்கிறது. ஆனால் வீட்டில் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் தாராளமாக மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடலாம். அதுவும் வந்து அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது இனிமேல் நல்லா. இப்போ சில இடங்களில் வந்து அடுப்பு வைக்கலாது, மண் அடுப்பு. அதனால் வந்து கேஸ் குக்கர்லேயே இப்போ சில பேர் வந்து மண் சட்டி வச்சு சமைச்சு சாப்பிடணும். ஸோ அப்படியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கடுகு வந்து நல்லா வடிச்ச பிறகு வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போடுறேன். போட்டுட்டு அதே மாதிரி ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா பொரிய விடுறேன். அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு வெந்தயமும் போடுறேன். வெந்தயமும் போட்டு வெட்டி வச்சிருந்த தக்காளி பழம் இதோடு சேர்த்து தக்காளி பழமும் இதெல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கி வந்த பிறகு உள்ளியை வந்து இடித்து போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உள்ளி வந்து இடித்து போடுறதுல தான் இனிமேல் வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ வந்து உள்ளியையும் வந்து இடித்து போட்டுட்டு அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லாவே கிளறி விடுறேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி விட போகிறேன். ஸோ அந்த நண்டில் உள்ள தண்ணிலையும் அந்த எண்ணெயிலையும் வந்து நண்டு அவிஞ்சு வதங்கும் அப்படியே. ஸோ அதுக்கு பிறகு வந்து தேவையான அளவு தூள் போடுறேன். நண்டு குழம்புக்கு வந்து தூள் வந்து நிறைய இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து தூள் வந்து குறைவாக தான் போடுறோம். நாங்கள் இருந்தாலும் ஓரளவு தூள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு மூடி விட போகிறேன். கறியை வந்து மூடி விட்டுட்டு அந்த தூள் வைக்க எல்லாம் வந்து போன பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து மூடியை திறந்து 2ஆம் பால் வந்து விட போகிறேன். அதுக்கு பிறகு 2ஆம் பாலும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வரணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு நண்டு விருப்பம்னு சொல்லி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நண்டு பிடிக்காது. ஏன்னா அது வந்து உழைச்சி சாப்பிடணும் என்னபடியால். அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஆனால் எங்கள் அக்கண்ட மகள், அதாவது சச்சம்மாக்கு, சஸ்விதாக்கு வந்து நண்டுன்னா சரியான விருப்பம். ஸோ அவாக்காக தனியாக சொதி வச்சிருவேன். ஸோ அதை எப்படி வைக்கிறேன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கிறேன். குழந்தை பிள்ளைய வந்து உரைப்பு சாப்பிடாதது தானே. ஸோ சொதி மாதிரி வச்சு கொடுத்தா அவன் வந்து விரும்பி சாப்பிடுவேன். அதை வந்து எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லி வேணும்னு சொல்லி சொன்னால் வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். 2ஆம் பால் விட்ட பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து மூடி விடுறேன். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அது மூடியை திறந்து பார்க்க நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ உள்ளி எல்லாம் வந்து இடிச்சு போட்டது, மற்ற வெங்காய தாளிதங்கள் எல்லாமே நல்ல வாசமாக இருந்தது. கறி டேஸ்டாகவும் கூட இருந்தது. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கொதிச்சு பால் எல்லாம் பத்தின பிறகு ஒரு எண்ணெய் தன்மை ஒன்று இருக்கும் அதில். ஸோ அதுக்கு பிறகு வந்து 1ஆம் பால் வந்து சேர்க்கிறேன். 1ஆம் பால் வந்து திக் பாலாக இருக்கணும். கட்டியாக இருக்கிறதா இன்னுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். 1ஆம் பாலையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னுமே நல்லா குழம்பு வந்து வத்துறதுக்கு விடுறேன். ஏனென்றால் அந்த குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் நண்டு குழம்பு டேஸ்டாக இருக்காது. ஸோ நல்ல திக்காக வந்தால் தான் கறி வந்து டேஸ்டாக இருக்கும்.
அதுக்கு பிறகு கொஞ்சம் பழப்புளி சேர்க்கிறேன். ஏற்கனவே தக்காளி பழம் எல்லாம் போட்டிருக்கபடியால கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன். பழப்புளி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லாவே வத்த விடுறேன். வத்தினோன்னா கறி வந்து ரெடி ஆயிரும் நண்டு கறி. ஸோ இப்படித்தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்மையாலுமே இந்த நண்டு கறி வந்து நல்லா பிடிக்கும். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படிதான் இருந்ததுங்க நண்டு கறி. நண்டு பிடிக்காதாக்கள் கூட இப்படி கறி வச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா சொல்லி நினைச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.